காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அதிமுக விஜய் பாஜக என்று கூட்டணி அமைந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். பாஜக வராது, பாஜக இருப்பதற்கான பாஜகவை பாஜக தவிர்த்து. ஏன்னா விஜய் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி என வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். விஜய் அப்படி வந்தால் அவருக்கு மைனஸ் ஆக போய்விடும். விஜய் தெளிவாக இருப்பார். விஜய்க்கும் ஏடிஎம்கே பிரச்சனையே வந்து யார் சிஎம் யார் டெப்டி சிஎம் என்ற பிரச்சனை தான். ஏன்னால் ஏடிஎம்கே பெரிய கட்சி, விஜய் நான் தான் சிஎம் என்கிறார். ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவுடன் டிடிவி ஓபிஎஸ் போன்றவரெல்லாம் செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பாஜகவும் அவர்கள் மத்தியிலே ஆளும் கட்சி, அதற்கான அழுத்தம் இருக்கிறது. எனவே அவர்கள் வந்து பாமக தேமுதிக போன்றவரை அழைப்பது, ஏன்னால் பாமகவும் சரி தேமுதிகவும் சரி இன்னும் அவர்கள் நிலைப்பாடை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. பாமக சொல்வதற்கு கடைசியா இந்த ராமதாஸோட நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டில் கூட நாங்கள் ஊமை ஜனங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்று ஸ்டாலினுக்கு கூட ஒரு சாஃப்ட்காரராக அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு. வழக்கமாக கடுமையாக விமர்சிப்பார் திமுகவை. இந்த முறை வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த தடாலடி மாற்றங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, வெளியேறுமா? இல்ல, அது ஒரு சிக்கல் இருக்கு. விசிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், பாமக இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது ஒரு சிக்கல் இருக்கு. விசிகாவை விடுவதற்கு திமுக ஒருபோதும் தயாராக இல்லை, பாமகவை நம்புவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் திமுக வட்டாரத்தில் வரும் தகவல். ஆனால் நீங்கள் பாமகவில் தற்போது நடக்கும் பிரச்சனைக்கு காரணமே, ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் உள்ள நடைபெறும் பிரச்சனை காரணமே இந்த தேர்தல் கூட்டணி பிரச்சனை தான். அவர் பாஜக என்கிறார், இவர் திமுக என்கிறார். அதுதான் கூட்டணிக்கான குழப்பமே. எனவே எனக்கு தெரிந்தவரை பாமக மத்தியில் ஆளுகின்ற பாஜகவுடன் கைகோப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. ஆனால் தேமுதிகவின் நிலைதான் தற்போது எங்கு நீங்கள் சொன்னது போல அந்த திரிசங்கு நிலை என்பது சொல்வார்கள், அது போன்ற ஒரு நிலையில் தான் தற்போது தேமுதிக இருக்கிறது. எங்கு போவது என தெரியவில்லை. ஆனால் ரெண்டு பிரச்சனை. ஒன்று, ஜூலைல நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு அந்த மாநிலங்களவை பதவி வந்து காலியாகியது. அதே போல தேமுதிகவுக்கும் அந்த மாநிலங்களவை எம்பி பதவி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ரெண்டுமே இந்த ஜூலை மாதத்தில் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ராஜ்யசபா சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காகத்தான் இந்த மோதல் இன்னும் பிடி கொடுக்காமல் இருப்பது என்று பிரேமலதா விஜயகாந்தும் சரி, டாக்டர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸும் சரி. ஆனால் ராமதாஸ் அதையும் மீறி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதால் வட மாவட்டங்களை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கே மட்டும்தான் செல்வாக்கு. கடலூர், விழுப்புரம் மற்றும் இங்கே காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி இந்த பகுதியில் தான் இருக்கு. ஆனால் அந்த பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வாக்கு வங்கியும் இல்லை. அவர்களால் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம ஏன் அந்த கூட்டணியில் இருக்கலாம் அப்படிங்கிறதான் வெளிப்படையாக அந்த நிர்வாகிகள்கிட்ட அவர் பேசிதான் நமக்கு தகவல் வந்து வருது. அதனால் இப்போ டாக்டர் ராமதாஸோட டிமாண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதே இப்போ வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவர்கள் 40 சீட்டு 30 சீட்டுன்னு ஏற்கனவே அவர்கள் 20 இடங்கள் வரை அதிகமாக போட்டிட்டு இருக்காங்க, 23 இடங்கள் வரை. அந்த அதிக எண்ணிக்கை இந்த ராஜ்யசபா சீட்டு இதை முன்வைத்து தான் இந்த மோதல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தேமுதிகவும் அதுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஜூலை மாதத்தில் தேமுதிகவும் பாமகவும் எங்கே போகலான்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேருமே கைவிட்டாங்கன்னா. எனக்கு தெரிந்து பாமக அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவல். நமக்கு அங்கிருந்து உட்கட்சி விவரங்கள் பேசும்போது அங்கே உள்ள சில முன்னணி தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகளிட பேசும்போது அவர்கள் கொடுக்கின்ற தகவல், அவர்கள் நீங்கள் சொன்னது போல இந்த ஒரு சீட்டு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அன்புமணி ராமதாஸ் மேலே செல்ல வேண்டும், அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவிடம் செல்லும் போதுதான் வாய்ப்பு கிடைக்கும். எனவே பாஜகவை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாஜக ஏற்கனவே அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் இருக்கிறது அவர்களுக்கு. எனவே இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் அஇஅதிமுகவிடம் ஒரு சீட்டு கொடுப்பதற்கான பலம் இருக்கிறது அவர்களுக்கு. எனவே ஒரு சீட்டு அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள். எனவே தற்போது இபிஎஸ்ஐ பொறுத்த மட்டும் இந்த கணக்கில் மிக தெளிவாக இருப்பார். அதிமுகவுடன் பாமக சேரும் பொழுது நிச்சயமாக வட மாவட்டங்களில் அவர்கள் செல்வாக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏனால் வாக்குகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். நிச்சயமா வாக்குகள் இவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் நினைத்து பாருங்கள், அதிமுக, பாமக, அதே போன்று விஜய், இந்த மூன்று கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது வட மாவட்டங்களில் அவங்க செல்வாக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து தற்போது இளைஞர்களிடையே ஒரு கணிசமான ஒரு மாயை இருக்கிறது. உண்மையா பொய்யா என்பது தேர்தல் நடந்த பிறகுதான் தெரியும். ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது விஜய்க்கு இளைஞர் சக்தி இருக்கிறது என்பதை நம்ம செயல்பாடு கரெக்டா இருக்குதா? என்னன்னா நாங்க
மக்களை சந்திக்க போறோம்னு சொன்னார். ஆனால் இன்னும் சந்திக்கல. அவர் ஒரே ஒரு பரந்தூர் மாவட்டத்தில் தான் சந்திச்சார். இன்னொன்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் அடுத்தால ஃபுல்லாக போராட்டங்கள் தான் நடத்த போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் ஒரு போராட்டமும் நடத்தின மாதிரி தெரியல. ஒரு ரெண்டு போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுவும் பெரிய ஒரு அவர் நேரடியாக பங்கேற்கல. ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டமாக தான் இருந்தது. விஜய் வந்து ஒரு மிக சிறந்த நடிகராக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக திரையுலகில் கோலோச்சு கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு தெரியும் எங்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தை சிறப்பாக நடிப்பார். அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு நடிகர் என்பதால் தெளிவாக எப்படி நடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அப்படி நடிப்பார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பரந்தூரே எடுத்துக்கொள்ளுங்கள். பரந்தூர் செல்லவில்லை, ஆனால் பரந்தூர் சென்றதுக்கு என்ன பப்ளிசிட்டி கிடைச்சது, ஊடக வெளிச்சம் பாத்தீங்களா? எல்லாரும் அவர் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடி பரந்தூர் அந்த விமான நிறுவனத்தையே வராம தடுத்துட்ட மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்தாங்க. ஆனா உண்மை அதான இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு அந்த ஊடக வெளிச்சம்ங்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு, அந்த அமித்ஷா அறிவிக்கப்பட்ட பிறகு விஜய்க்கு வந்து அதற்கு முன்பு இருந்த அந்த பெரிய அளவிலான ஊடக வெளிச்சம் வந்து முந்தைய வீட்டை விட்டு கிளம்பிட்டாரே. அந்த போற இடங்கள் வர, அந்த மண்டபம் வர வந்து அது ஒரு பின்தொடர்ந்து போகிறது, அந்த லைவ் நேரலை ஒளிபரப்பு மற்றும் அது தொடர்பான விவாதங்கள்லாம் நிறைய ஊடகங்கள்ல இருந்தது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் மங்கி இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்ணன், நீங்க சொன்னது உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் விஜய் தற்போது அமைதியாக இருப்பதற்கு காரணம் அவருடைய இந்த படத்தின் திரைப்படம் ஜனநாயகன் படத்துடைய காட்சிகள் தற்போது கிளைமேக்ஸை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த 2 மாதங்கள் கழித்து நீங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் சுறுசுறுப்படையும். நிச்சயமாக விறுவிறுப்பாக இருப்பார். அவர் வந்து மக்களை சந்திக்க போகிறார். மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் அவர் மக்களை, தொண்டர்கள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் ஏதோ ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் பாத யாத்திரை செல்ல போகிறார். அது அண்ணாமலை சென்ற பாத யாத்திரையா இல்ல எப்படிப்பட்ட பாத யாத்திரை என்பதை கொடுத்தலாம் நான் தற்போது சொல்லவில்லை. எப்படி போவார் என்று தெரியவில்லை. வேனில் சென்று விட்டு அங்கு கொஞ்ச தூரம் நடந்து செல்வாரா இல்ல நடந்தே செல்ல போகிறாரா எப்படி? ஆனால் மக்களை அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல போகிறார், மக்களை சந்திக்க போகிறார். மக்கள் சந்திப்பை விஜய் நடத்த இருக்கிறார் என்பது உறுதியான தகவல். அதற்கான பயண திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 15 இருந்து எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம் கொண்டாடப்படும் பொழுது அன்றைய தினத்திலிருந்து தமிழகத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விஜய் பாத யாத்திரையை தொடங்க இருக்கிறார். அந்த பாத யாத்திரையை ஏதோ ஒரு யாத்திரை நடத்த இருக்கிறார். அந்த விஜய் யாத்திரை நிச்சயமாக நடக்க இருக்கிறது. அதற்கான பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 15 தொடங்க இருக்கிறது. 4 மாதங்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் செல்ல போகிறார், மக்களை சந்திக்க போகிறார் என்ற தகவல் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வரவில்லை, ஆனால் வரும்.